இனிய தேர்வுகளுக்கு அன்பான வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிறது எல்சிஎம், ஹெச்சிஎஃப், மீச்சிறு பொது மடங்கு, மீச்சிறு பொது வகுத்தி. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கணக்கு பார்க்க போகிறது எல்சிஎம். இப்போ கணக்கு போடும்போது உங்களுக்கு எல்சிஎம்னா என்ன, ஹெச்சிஎஃப் என்னன்னா உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு புரியும். பாருங்கள், கணக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு கணக்கு 3, 4, 6, 10 மற்றும் 16இன் எல்சிஎம் மீச்சிறு பொதுமடங்கை காண்க. இப்போ இந்த கணக்கு மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு இது இந்தமாரி டைப்பில் வந்து நம்ம டானா வகுத்தில் போட்டு பார்க்கலாம். எல்சிஎம்னாவே நம்ம டானா வகுத்தில் தான் போட்டு பார்க்கணும். 16 2ஆல் ஃபஸ்ட்டு எந்த சின்ன எண்ணால் அடிப்படுதோ அதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ 3 வந்து 2ஆல் அடிப்படாது, அப்படியே 3 போட்டுக்கணும். 2 3 2 6 10 2 10 8 2 16. அது 2ஆல் 3 1 2 3 5 4 2 8 திரும்ப 2ஆலே 3 1 3 5 2 2 4. இப்போ 3ஆல் 1 3 3 1 3 3 5 2. பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே எதுவுமே இது பண்ண முடியாது. நம்ம இப்போது எல்லாத்தையும் பெருக்கி போட்டோம்னா எல்சிஎம் கிடச்சிரும். 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 5 இன்ட்டு 2 2 எல்சிஎம் 2 4 4 2 8 8 3 24 இந்த 5 2 10 2 10 24 ஒரு 10 240. இதோடைய எல்சிஎம் வந்து 240. அடுத்து நம்ம அடுத்த கணக்கில் ஹெச்சிஎஃப் பார்ப்போம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஹெச்சிஎஃப் பார்ப்போம். ஹெச்சிஎஃப் என்பது மீப்பெரு பொது வகுத்தி காமன் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் டானா வகுத்தில் போடலாம். 20 மற்றும் 25இன் ஹெச்சிஎஃப். இப்போ வந்து பொதுவான வகுத்தி. இப்போ வந்து இது 5ஆல் வகுப்படும். 4 5 20 5 25. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து பொதுவான வகுத்துப்பட்ட எண் எதுனா 1ஆல் மட்டும்தான் வகுப்படும், மற்றதால் வகுப்படாது. இது வந்து 4ஆல் வகுப்படும், இது வந்து 5ஆல் வகுப்படும். ஆக மொத்தத்தில் ஹெச்சிஎஃப் என்று பொதுவாக வகுத்த மட்டும்தான் அது ஹெச்சிஎஃப். அப்படின்னா இதோடைய ஹெச்சிஎஃப் வந்து 5. இப்போ வந்து எல்சிஎம்மில் இன்னொரு மாடல் பார்க்குறோம். இரு எண்களின் மீப்பெரு பொது மடங்கு அதான் ஹெச்சிஎஃப் 18, அவற்றின் மீச்சிறு பொது மடங்கு எல்சிஎம் 180 எனில் 27 என்பது ஒரு எண், மற்றொரு எண்ணில் மற்றொரு எண் என்ன? இந்த மாதிரி டைப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப். இப்போ வந்து எல்சிஎம் வந்து எவ்வளோ, மீச்சிறு பொது மடங்கு ஹெச்சிஎஃப் எவ்வளோ சொல்லியிருக்காங்க. ஹெச்சிஎஃப் வந்து 18, எல்சிஎம் வந்து 180. ஒரு எண், 2 எண்ணில் ஒரு எண் வந்து எக்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க 27. அப்புறம் ஒய் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப். எக்ஸ் வந்து 27 இன்ட்டு ஒய் தெரியாது, எல்சிஎம் வந்து 180 இன்ட்டு ஹெச்சிஎஃப் வந்து 18. இந்த ஒய் அப்படி வச்சுட்டு 180 இன்ட்டு 18 இந்த 27 இந்த பக்கம் வந்துச்சுன்னா இப்போ அடிக்கலாம். 2 9 18 3 9 27 3ஆல் அடிங்க. 6 3 18 0. ஒயினுடைய வேல்யூ எவ்வளோ 120, மற்றொரு எண் வந்து 120. இப்போது 4ஆவது கணக்கு பார்த்தீங்கன்னா அதே மாடல் தான், இது வேறு கணக்கு பாருங்கள். இரு எண்களின் பெருக்கல் பலன் 900 மற்றும் அவ்விரு எண்களின் எல்சிஎம் 300 எனில் மீப்பெரு பொது வகுத்தி ஹெச்சிஎஃப் கேட்குறான். ஃபஸ்ட்டு கணக்கில் 3ஆவது கணக்கு பார்த்தீங்கன்னா எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கொடுத்தாச்சு, அதில் ஒரு எண் எவ்வளோன்னு கேட்டாங்க. ஆனால் இதுலேருந்து 2 எண்கள் கூடுதல் கொடுத்தாச்சு, எல்சிஎம் கொடுத்தாச்சு, அது ஹெச்சிஎஃப் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அதுக்கும் இதே மெத்தட் தான். இப்போ பாருங்கள், இரு எண்கள் எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு எவ்வளோ, இரு எண்களின் பெருக்கல் பலன் எவ்வளோ 900. அப்புறம் எல்சிஎம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க 300. ஹெச்சிஎஃப் கேட்குறாங்க. ஹெச்சிஎஃப் எவ்வளோ தெரியாது. இப்போ பாருங்கள், 2 எண்கள் கூடுதல் பெருக்கல் பலன் இது. அப்புறமா எல்சிஎம் வந்து 900 இன்ட்டு ஹெச்சிஎஃப் எவ்வளோன்னு தெரில. இப்போ ஹெச்சிஎஃப் வந்து போச்சுன்னா ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு 900/300. 2 0 2 0 மட்டும் 3. இது ஹெச்சிஎஃப் எவ்வளோ, கணக்கு ஹெச்சிஎஃப் வந்து 3 தான். இதுக்கு ஆன்சர். இப்போ ஹெச்சிஎஃப் அண்டு எல்சிஎம்
இந்த மெத்தட் பாருங்கள். இந்த பவர் வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு பெரிய கணக்கு மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப ஈஸியாக போடலாம். இப்போ HCFனா இந்த பவரில் எது பெருசாக இருக்கோ அது எடுத்துக்கணும். அது HCF பார்த்தீங்கன்னா இந்த பவரில் எது பொதுவாக இருக்கோ லீஸ்டான நம்பர் அது மட்டும் தான் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம LCM எடுத்துக்கலாம். LCM பார்த்தீங்கன்னா 2/2 இதில் பார்த்தீங்கன்னா 3/2 இதில் 2/4. இப்போ இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா 2/2 3/2 2/4 இதில் 2ல் பார்த்தீங்கன்னா 2/4 தான் பெருசு. அடுத்து பாருங்கள் 3/4ல் 3/2 இது ரெண்டுமே ஒன்று தான். இதை விட 3/2. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் எது 5 மட்டும்தான் இருக்குது. இப்போ பாருங்கள் 2 16 9 இன்ட்டு 5 என்னது 50 45 45 இன்ட்டு 45 இன்ட்டு 16 5000 30 இது 3 4 24 27 1 5 4 0 2 1 720 இதோட இது ரூட்னா 720 தான் LCM. அடுத்து பார்த்தீங்கன்னா இதே வந்து HCF பார்த்தீங்கன்னா HCF இதிலே பார்க்கலாம் பாருங்கள். HCFனா எவ்வளோ? இதில் காமனாக வரணும். இது 2 இதில் 2 இல்லை. அப்புறம் இதில் 2 பவர் இருக்குது. இதுவும் இல்லை. அப்புறம் இது 3 பவர் 2 3/2 3/2 3/4 அது இதில் லீஸ்ட் எதுனா 3. அடுத்து 5ல் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. அதனால் லீஸ்ட்னா இது மட்டும்தான் பொதுவாக இருக்குது. அதனால் HCF வந்து 3. HCF LCMல இன்னொரு கணக்கு பின்னங்களில் வருதுன்னா இப்போ வந்து எது வந்து ஃபஸ்ட்டு பின்னத்தில் எது கேட்குறாங்களோ அதுதான் தொகுதியாக எடுத்துக்கணும். அடுத்து வந்து நம்ம கீழே வந்து பகுதியை வந்து HCF எடுத்துக்கணும். இப்போ LCM கேட்குறாங்கன்னா அது மேலே தான் LCM எடுத்துக்கணும். அதே LCM கேட்காம HCF கேட்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு HCF எடுத்துக்கணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா 2/3 4/9 5/6 7/12 LCM அண்ட் HCF. ஃபஸ்ட்டு LCM கேட்குறதுனால நம்ம மேலே இருக்கிறது LCMாகவும் கீழே இருக்கிறது HCF எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு LCM எடுத்துருக்கும் பாரு. LCM வந்து 2 4 5 7 இது வந்து LCM எடுத்துக்கிறோம். 2ஆல் பண்ணுங்க. 1 2 2 4 5 7 அப்புறமா திரும்ப 2ஆல் 1 1 5 7. இப்போ LCM பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு 2 இன்ட்டு 5 இன்ட்டு 7 2 4 4 5 20 22 27 140. இதுதான் LCM. இதுக்கான LCM. இது HCF பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற நம்பர் HCF எடுத்துக்க 3 9 6 12 3 9 6 12 பாருங்கள். HCF பார்த்தீங்கன்னா 3ஆல் இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது 3ஆல் தான் அடிப்படும். காமனாக எந்த நாள் அடிப்பதோ அந்த HCF 1 3 3 3 9 2 3 6 4 3 12. இப்போ அடுத்தது வந்து காமனாக அடிப்படுற எண்ணு எதுவுமே கிடையாது. 3ஆல் அடிப்படும், இது 2ஆல் அடிப்படும், இது 2ஆல் அடிப்படும். இப்போ காமனாக எதுவும் இல்லைன்னா அதுதான் HCF வந்து இதுதான் 3 தான் HCF. இது வந்து எதில் அடிப்படலைன்னா கூட அது எது அடிப்படுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ 2ஆல் இப்போ 5ஆல் அடிப்படல, இப்போ 2ஆல் அடிப்படுது இது அது லீஸ்ட்டாக வர வரைக்கும் போட்டுட்டு வரலாம். ஆனால் HCFல பார்த்தீங்கன்னா அடுத்து வர ஸ்டெப் வந்து காமன் ஒரு நம்பரால் அடிப்படணும். அப்போ தான் அது அடிப்படலைன்னா அதுக்கு முன்னாடி இருக்குது தான் HCF. LCMனா இன்னொரு மாடல் பார்த்தீங்கன்னா இப்போ தசம எண்ணத்தெல்லாம் வருது 0.8 1.6 அப்புறம் 0.24 LCM காண்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரே இதுவாக வரணுன்னா ஒரே நம்பரை நம்ம இது பண்ணணுன்னா எல்லாத்துக்கும் புள்ளி எடுத்துடணுன்னா ஒரு காமனான ஒரு எண்ணால் நம்ம பெருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 10ஆல் இது பண்ணோம்னா 8 வரும். இது வந்து 100ஆல் பண்ணோம்னா 16 வரும். இது 100ஆல் பண்ணோம்னா 24 வரும். ஆனால் இது வந்து தனித்தனியாக பண்ணாமல் ஒரே நம்பரால் இப்போ 100ஆல் இதை கொண்டு வந்துடலாம், பெருக்கலாம் 100ஆல். இதே 100ஆல் பார்த்தீங்கன்னா 10ஆல் பார்த்தீங்கன்னா 8 வந்தது, 100ஆல் வந்ததுன்னா 80. இது 10ஆல் பார்த்தீங்கன்னா 16, 100ஆல் 160. இதே 10ஆல் பார்த்தீங்கன்னா
0.4 வருது. 100ஆல் பார்த்தீங்கன்னா 24. இப்போ பார்த்தா இதுக்கு எல்சிஎம் எடுங்க. 2ஆல் ஃபஸ்ட்டு வந்து 2ஆலே போடுங்க. 40, 8 2 16, 1 2 2 2 4, திரும்பவும் 2ஆலேயே 2 4 0, 4 2 8, 0, 6 2 12, திருப்பி 2ஆலேயே 12 20, 22 40, 3 2 6, திருப்பி 2ஆலேயே 5 2 10, 12 20, 3, திருப்பி இது 5ஆல் போடலாம். இது 5ஆல் வகுப்புல 1 5 5, 2 5 10, 5 3. இப்போ வந்து எல்லாத்தையுமே பெருக்கணுமா அப்போ வந்துடும். 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 5 இன்ட்டு 2 இன்ட்டு 3. பாருங்கள், 2 4, 4 2 8, 8 2 16, 16. இந்த 2 5 அப்படியே வச்சுங்க, ஏன்னா அது 10 வருதுல்ல. அது 2 4, 4 2 8, 2 4, 4 2 8, 8 2 16, 3 16, 48. 48 வருதா? 48 இன்ட்டு 10 எவ்வளோ? 480. 480னா அப்படியே 480 நம்ம போட்டுறக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து இப்போ 100ஆல் இது பண்ணியிருக்கோம். அதனால் இந்த 480 100ஆல் இது பண்ணோம்னா எவ்வளோ வருது நமக்கு? ஒரு 0 பண்ணுறது. இப்போ 4.8. ஆன்சர் வந்து 4.8. இது எல்சிஎம் வந்து 4.8. 4.8 தான் ஆன்சர். ஹெச்சிசிஎஃப்பில் எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப்பில் இன்னொரு மாடல் பார்க்க போகிறோம். எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இசட் கமா எக்ஸு ஒய் ஸ்கொயர் இசட் கமா எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பவர் 4 இசட் பவர் க்யூப். இதனுடைய எல்சிஎம் அண்ட் ஹெச்சிசிஎஃப் காண்க. இது வந்து இவர் கணக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து எல்சிஎம்ன்றது இதில் இருக்கிற பவர்லேயே பொதுவான பவர் எதுன்னு சொல்லிட்டு எது அதிகமான பவரோ அது எடுத்துக்கிறது தான் எல்சிஎம். இப்போ எல்சிஎம் பாருங்கள், இது ரொம்ப ஒரே ஸ்டெப்பில் போட்டுடலாம். எல்சிஎம் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர், அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸு, அதுவும் எக்ஸு ஸ்கொயர், எக்ஸு அது எக்ஸு ஸ்கொயர். எதுவுமே இதில் பார்த்தீங்கன்னா எது அதிகமானது? எக்ஸ் ஸ்கொயரில் எக்ஸ் ஸ்கொயர் தான். அடுத்து பிறகு ஒய் பார்த்தீங்கன்னா ஒய் பவர் 2 ஒய் பவர் 4, இதில் இது ஒய் பவர் 4 தான் பெருசு. அடுத்தது இசட்டு க்யூப், அதனால் இசட் க்யூப் தான். இதுதான் எல்சிஎம். இதே ஹெச்சிசிஎஃப் பாருங்கள், எது காமனாக இருக்கோ அதில் ரொம்ப லீஸ்ட்டாக இருக்கணும். எக்ஸ் இருக்கா, இதில் எக்ஸ் இருக்கா, இதுலேயும் எக்ஸ் இருக்குது. இதில் எது லீஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ் தான். அதே ஒய் பவர் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் அப்புறம் ஒய் பவர் 4, இதில் எது லீஸ்ட்டு? ஒய். இசட் பவர் க்யூப், அப்புறம் இசட் தான். இது ஹெச்சிசிஎஃப் வந்து இது, எல்சிஎம் வந்து இது. இப்போ இன்னொரு மாடல் பாருங்கள். 49 ஏ ஸ்கொயர் பி சி பவர் 4, 35 ஏ பி ஸ்கொயர் சி, 28 ஏ க்யூப் பி க்யூப் பை சி. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு ஹெச்சிசிஎஃப் எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு இந்த காமனான எண்ணை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். 49, 35, 28. இதுக்கு வந்து நம்ம ஹெச்சிசிஎஃப் எடுக்கலாம். 35, 28. இப்போ இது பார்த்தீங்கன்னா காமனான எண்ணால் எது அடிப்படைன்னா 7ஆல் அடிப்படைறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 7 49, 5 35, 4 28. அடுத்து பார்த்தீங்கன்னா இது எந்த காமனான எண்ணால் வகுப்படாது. அது மொத்தத்தில் இது வந்து ஹெச்சிசிஎஃப் வந்து 7ன்னு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடும். ஹெச்சிசிஎஃப் வந்து 7. ஹெச்சிசிஎஃப் வந்து 7. அப்புறமா இதனுடைய காமனான எது லீஸ்ட்டோ அதை தான் எடுக்கணும். ஏ இருக்கா, ஏ ஸ்கொயர் இருக்கா, இதில் ஏ இருக்கா, இதில் ஏ க்யூப், அதனால் ஏ எது கம்மியாக இருக்குது, பவர் கம்மியாக இருக்குது. அப்புறம் பி, இது பி ஸ்கொயர் பி க்யூப், அப்போனா பியும் இருக்குது. அப்புறம் சி பவர் 4 சி பவர் ஸ்கொயர், அப்போனா சியும் இருக்குது. அப்புறம் ஹெச்சிசிஎஃப் வந்து 7 ஏபிசி தான் இதோடைய ஆன்சர். இப்போ இந்த டைப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக போடலாம். ஆப்ஷன் வச்சும் போடலாம். இப்போ பாருங்கள், எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 கமா எக்ஸ் பவர் 2 மைனஸ் 1 இன் ஹெச்சிசிஎஃப் காண்க. இப்போ இந்த டைப்பில் வந்து நம்ம வந்து இந்த எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 கமா எக்ஸ் பவர் 2 மைனஸ் 1 இதுக்கு நம்ம
ஏதாவது ஒரு எக்ஸுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னு வச்சுக்கோ, அதுக்கு ஒரு ஹெச்சிஎஃப் வரும். அந்த ஹெச்சிஎஃப் வந்து இந்த ஆப்ஷனோட நம்ம இது பண்ணோம்னா அதே ஹெச்சிஎஃப் வந்ததுன்னா இதுதான் ஆன்சர். இப்போ பாருங்கள், இந்த மாடலில் நம்ம போடலாம். இப்போ வந்து எக்ஸ் இன்ட்டு 2ன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் 2 எக்ஸ் 2 பவர் 4 மைனஸ் 1 2 பவர் 2 மைனஸ் 1. இப்போ பார்த்தீங்கன்னா 2 4 4 2 8 8 2 16 16 மைனஸ் 1 4 மைனஸ் 1 இவ்வளோ 15. இது வந்து 3. இதுக்கு ஹெச்சிஎஃப் எடுங்க. 15, 3க்கு ஹெச்சிஎஃப் எவ்வளோ? 3 நாள் பார்க்கலாமா? 3 5 ஒரு 3 3. திரும்பவும் வேறு எந்த காமனால இது பண்ணாது. அதனால் ஹெச்சிஎஃப் வந்து 3 வருது. இந்த 3 வந்து இது கூட வந்து இந்த 3 ஹெச்சிஎஃப் வந்து இந்த சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த 2 இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 3 ஆன்சர் இருந்ததுன்னா அதுதான் இதனுடைய எண். ஃபஸ்ட்டு ஆப்ஷனுக்கு எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து எக்ஸ் வந்து 2 + 1, அப்புறமா 2 + 1 பார்த்திங்கன்னா 3 × 3 9 ஆகிடுது. அப்போனா இது தப்பு. இது வந்து தப்பு. ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்கள், 2 - 1 இன்ட்டு 2 + 1 2 - 1 1 × 3 = 3. அப்படின்னா இது கரெக்டாக வருதா? இதுதான் ஆன்சர். மற்ற ரெண்டுத்தையும் வருதா இல்லையான்னு நம்ம கூட பார்த்துப்பான். மூணாவது ஆப்ஷன் பாருங்கள். மூணாவது ஆப்ஷனில் எக்ஸ் ஸ்கொயர்னால் 2 ஸ்கொயர் மைனஸ் 1 2 + 1 2 ஸ்கொயர்னால் 4 - 1 அப்புறம் 3 4 - 1 3 × 3 இதுவும் 9 ஆகுது. அதனால் இதுவும் தப்பு. நாலாவது ஆப்ஷன் பாருங்கள், 2 - 1 அதே 2 ஸ்கொயர் மைனஸ் 1 = 1 × 4 1 × 4 2 - 1 2 4 4 மைனஸ் ப்ளஸ் இது ப்ளஸ் 1 = 5 1 × 5 = 5 வருது. அதனால் எது 3 வருதுன்னா இது மட்டும்தான். ரெண்டாவது ஆப்ஷன் தான் 3 வருது. அதான் இதுவும் ஹெச்சிஎஃப்பும் இதுவும் ஆன்சர் கரெக்டாக தான். இதுதான் ஆன்சர். மீதி 3 ஆப்ஷன் தப்பு. இந்த மாடலில் நம்ம போடலாம். இந்த மாடல் கொடுத்தோன்னே நம்ம ஏதாவது ஒரு எக்ஸுக்கு ஒரு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா, ஒரு மதிப்பு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த மாடல் வரும். இன்னொன்றும் இதே மாதிரி இன்னொரு கணக்கு நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 2a² + a, 4a² - 1 in HCF. இப்போது 2a² + a, 4a² - 1. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ அந்த எக்ஸ் இருந்ததால் எக்ஸுக்குடைய மதிப்புக்கு வந்து நம்ம ஒரு நம்பர் கொடுத்தோம். இப்போ இதில் வந்து ஏ இருக்குது. ஏக்கு 2 கொடுக்கலாம். 2 பவர் கொடுத்தோம்னா 2 வந்து சப்ஸ்டியூட் பண்ணோன்னு வச்சுக்கோ, அதில் வர ஹெச்சிஎஃப்பும் இந்த ஆப்ஷனில் வர ஹெச்சிஎஃப்பும் என்னன்னு பார்க்கலாம். இருங்க, நம்ம ஆப்ஷன் எழுதிக்கலாம். இப்போது நம்ம வந்து இப்போது ஆப்ஷன் எழுதியாச்சு. இப்போ பாருங்கள், 2 பவர் a 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 அதே மாதிரி 4 × 2 ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போ இது 2 × 4 ப்ளஸ் 2 எவ்வளோ? 2 4 8 8 2 4 8 8 1 10. அதே மாதிரி 4 4 16 மைனஸ் 1 எவ்வளோ? 15. இப்போ இதுக்கு ஹெச்சிஎஃப் பாருங்கள், 10, 15. இது காமனாக இதெல்லாம் அடிப்படணும்னா 5ஆல் மட்டும்தான் அடிப்படும். 2 5 10 3 5 5. அடுத்து காமனாக அடிப்படாது. அதனால் ஹெச்சிஎஃப் வந்து 5. இந்த 5 வந்து இந்த வந்ததுன்னா இதோட இந்த 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த ஆப்ஷனில் இந்த 5 வந்ததுன்னா சேம் வந்ததுன்னா அதுதான் ஆன்சர். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஏக்கு பாருங்கள், 5 + 1 = 6 வந்துருச்சா? அதனால் இது தப்பு. அதே மாதிரி பி ஆப்ஷன் பாருங்கள், 2 2 + 1 2 தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறது. 2 + 1 = 3. 5 வரல. அதே மாதிரி 2 - 1 = 1 தான். அதனால் இதுவும் வரல. இப்போ மூணாவது ஆப்ஷன் பாருங்கள், சி ஆப்ஷனு, 2 × 2 + 1 2 4 1 5 5 வந்துருச்சுங்களா? அதனால் இதுதான் ஆப்ஷன். நாலாவதும் பார்த்துருவோம். 2 × 2 - 1 4 - 1 = 3 தான் வருது.
அதனால் இதுவும் தப்பு. இந்த ஆப்ஷன் போட்டிங்கன்னா 5 வந்துச்சுல்ல, இந்த ஆப்ஷனோட இந்த 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணால் 5 வந்துச்சா, இது வந்து HCF 5 வந்துருச்சு. அதனால் இந்த ஆப்ஷன் வச்சு இந்த மாடலில் நம்ம கணக்கு வந்ததுன்னா இந்த சப்ஸ்டிட்யூட் பண்ணி இதுமாரி போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம அடுத்த கணக்கில் சந்திப்போம். வணக்கம்.